அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வருஷமாகவே இந்த வேலைவாய்ப்பு ஒரு அப்டேட்லேயே தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அதுக்குள்ளான சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சா அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம், பெண்கள் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் மேம்பாட்டு அமைப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அமைச்சகம் அப்படின்னு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான காலிப்பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. அரசு பள்ளியில் சத்துணவாக இருக்கட்டும், அரசு பள்ளியில் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அரசு பள்ளியில் சமையல் உதவியாளர் காலை மதியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் வேண்டும். ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் டைம் நெருங்கிருச்சு. எலெக்ஷன் நெருங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறப்ப இதுமாரி ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு உள்நோக்கு பார்வையோடன்னு வச்சுக்கோங்களேன். கட்டாயமாக எல்லாருமே ஒரு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை அவங்க சாதகமாக யூஸ் பண்ணி ஓகே நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷமாக இல்லாமல் கடைசி இதில் வந்து எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இது எல்லா இதுலேயுமே நடக்கிறதே தான். யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லா பீரியட்லேயுமே இது நடக்கிறதே தான். நாம் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது, எப்படி நம்ம இந்த வேலைவாய்ப்புகளை போகிறது அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதேமாரி நிறையா பேர் கேட்குறது என்னென்னா, நான் ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சுக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு மாதம் ஒரு 20,000 சம்பளம் கிடைக்கிற மாரி ஏதாச்சும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான வாய்ப்பு பாசிபிள் தான் இருக்காங்க. நான் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுமாரி நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். மந்த்லியில் ஒரு 25க்குள்ளே உங்களுக்கு சேலரி வரும். ஓகேங்களா? நீங்கள் யாராச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டத்தை பெயரை போட்டு விடுங்க. யார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி வேலைவாய்ப்பெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும், எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அரசு அறிவிக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை தனியார் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், பேங்க் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், உதவித்தொகை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அரசு தரப்புலேருந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வெளிவருதோ அது எல்லாத்தையுமே நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். 8, 9, 10 அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 1 ஏஜ் லிமிட் 18லேருந்து 40 கொடுப்பாங்க, 36 கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து நோட்டிஃபிகேஷன் மாறுபடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்க்கக்கூடியதே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48,000 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்கூலுக்கு மினிமம் இங்கே 2 மதியம் 2 4 பேருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூலுக்கு 4 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கூலுக்கு எவ்வளோ மெம்பர்ஷிப் தேவைப்படுவாங்க. அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் கட்டாயமாக எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. 48,000 வேக்கன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து ஃபில் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா ஆட்கள் இல்லை. வேறு ஏதாச்சும் ஒன்றுன்னா கூட எது ஆல்டர்னேட் போட்டு பண்ணலாம். இந்த சமையல் உதவியாளரை ஆல்டர்னேட் போட முடியாது. அதுக்கு சட்டத்திட்டமும் இடம் கொடுக்காது. அதனால் உடனடியாக ஆட்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அவசரமாக ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்காத விட்டுறாதீங்க. கட்டாயமாக விண்ணப்பிங்க.
இதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனு எப்படி அதில் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைப்பு அப்படின்னு போட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பதவியின் பெயர் மேற்பார்வையாளர், தொழிலாளி, சமையல் உதவியாளர், அதான் வந்து சொல்லிடுறாங்க. சமையல் சூப்பர்வைசர் 1, சமையல் ஒர்க்கர்ஸ் 1, சமையல் ஹெல்ப்பர்ஸ் 1. ஓகேங்களா, மொத்தம் ஒரு 3 விதமான இது. மொத்த காலிப்பணிகள் 40,000. நான் அறிவித்தது 38,000 சம்திங் வந்து அறிவிச்சிருக்காங்க. மாத சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 முதல் 30,000 வரை. உதவியாளருக்கு 10,000, சமையலாளருக்கு 18,000 வரும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுப்பாளருக்கு 30,000 வரும். வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி வேலை சூப்பர்வைசர் வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறைஞ்சபட்சம் 18 முதல் அதிகபட்சம் 35 வயசு வரை இருத்தல் வேண்டும். இதில் வந்து வயது தளர்வுகள் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா 40 வயசுக்கு மேலே கூட விண்ணப்பிக்கலாம். ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்ப்பர்ஸ் வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறைஞ்சபட்சம் 18 வயது முதல் அதிகபட்சம் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். வயது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி 5 வருஷம் தளர்வு. 35னா 40 வரைக்கும், 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சிக்கலாம். எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் மட்டும். ஓபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 38 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பிடபிள்யூடி 10 வருடம், அதாவது 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். நீங்கள் வந்து பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா 18 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுலேயும் ஒன்ஸ் வயது தளர்வுகள்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் விண்ணப்பிக்காத விட்டுறாதீங்க, கட்டாயமாக இந்த விண்ணப்பிச்சுக்கோங்க. கல்வி தகுதி அங்கன்வாடி சூப்பர்வைசர் வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது நீங்கள் வந்து அங்கன்வாடியில் சூப்பர்வைசராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ந்தெடுக்கும் முறை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமு, இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் தேர்வு செய்யப்படும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ கரெக்டாக நடக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் கரெக்டாக நடக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க இந்த ஒர்க்ஸுக்கு. ஏன்னா சம்பளமும் ஓரளவுக்கு போக போக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எக்ஸாமினேஷன் ஓரளவுக்கு நடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்வியூ கரெக்டாக பண்ணணும். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். அதனால் இன்டர்வியூ கரெக்டாக பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டில் எதுவும் கிடையாது. அதே ஜென்ரல் ஓபிசிக்கு 200 to 500. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா https://wcd.inc.in என்ற இணையதளத்தில் செல்ல வேண்டும். அப்பகுதியில் உள்ள நோட்டிஃபிகேஷன் என்பதை கிளிக் செய்து
அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை தெளிவாக படிக்கவும். அடுத்தது ரெக்யூர்மெண்ட் என்பதை கிளிக் செய்து அங்கன்வாடி 2025 என்பதற்கான தேர்வு செய்தை கிளிக் செய்யவும். அதன் பிறகு ரிஜிஸ்டர் என்பதை கிளிக் செய்து லாகின் செய்து கொள்ளுங்கள். அதில் தேவையான விவரங்களை உள்ளிட்டு சப்மிட் செய்து கொள்ளுங்கள். இறுதியாக பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கன்வாடி வேலைவாய்ப்பு லிங்க் விரைவில் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் லிங்க்கு வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். 1 by 1 வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்தாச்சு. இன்னும் ஒரு சில நாட்களில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இப்போ சொன்னால் தான் இதுக்கான ப்ரொசீஜர்லாம் ரெடி பண்ணுவீங்க. டாக்குமெண்ட்லாம் என்னென்ன சொன்னேன், ஆதார், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, டிசி, எக்ஸ்ட்ரா விளையாட்டு சர்டிஃபிகேட் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு எரரும் வராமல் பார்த்துக்கோங்க. இதுமாரி தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.